வாழ்வோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவை நம்புகிறேன். வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதுமே போற்ற பெருகு. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட நன்மையை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை விடுத்தாதையும் தீமையில் எங்களை விதித்தள்ளுமா. எங்களுக்காக எங்களை ரப்பின் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நமது பங்கிலுள்ள குடும்பங்கள் நிறுவனங்களை ஆசீர்வதித்து பிள்ளைகள் எதிர்காலம் சிறப்பாக அமையும்படியாக இந்த 10 பேருக்கு கொடுத்து ஜெபம் செய்வோம். விண்ணுலகில் இருக்கின்றேன். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாஸ்டரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு மாஸ்டரே. தஞ்சமே அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே. போற்றுவேன் தேவனை, பறைசாற்றுவேன் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. போற்றுவேன் தேவனை, பறைசாற்றுவேன் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அறிந்து ஆடு நாடுதே, அது தேடுதே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அறிந்து ஆடு நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. இறைவனே என் இதயமே, என் இயற்கை என்னல் இயக்கமே, என் தேவனே என் தலைவனே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கை என்னல் இயக்கமே, என் தேவனே என் தலைவனே. பறந்து விரிந்து உலகம் படைத்த சிறந்த படைப்பா என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. பறந்து விரிந்து உலகம் படைத்த சிறந்த படைப்பா என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நவநாட்களில் 2ஆம் நாளாகிய இன்று அன்னையின் அரவணைப்பில் ஒன்று கூடியுள்ள நாம் நம் தாய் அன்னையை போற்றுவோம். இன்றைய நாளில் சிந்தனையாக அன்னை மரியா இறை திருவுளத்தை ஏற்று வாழ்ந்தவர் என்ற கருத்தினை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இதோ ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் கடவுளின் மீட்பு திட்டத்திற்கு
தன்னையே கையளித்து கடவுளின் திருவுளத்தை ஏற்று வாழ்ந்தார். இறை திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து தம் ஒரே மகனை மக்களின் மீட்பராக ஒப்பு கொடுத்தார். இறைவனின் வார்த்தையை தமது உதிரத்தில் தாங்கி அதனையே தமது வாழ்வாக்கி இறைவனின் திருவுளத்தை ஏற்று வாழ நம் அன்னையின் வழியாக இறைவனை மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியை தலைமையேற்று வந்திருக்கும் அருட்பணி S.A. ஞானஜேகர், வேலூர் மறைமாவட்ட நிலவுடைமை பராமரிப்பாளர், அவருக்காக சிறப்பாக மன்றாடுவோம். அவரின் பணி சிறக்கவும், கருத்துக்கள் நிறைவேறவும், நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து இறைவன் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுவோம். மேலும் இத்திருப்பலியினை சிறப்பிக்கின்ற இளைஞர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நவநாளில் 2வது நாளாகிய இன்றைய திருப்பலியை தலைமையேற்று நமக்கு வழிநடத்த இருக்கின்றவர் அருட்பணி S.A. ஞானசேகர், வேலூர் மறை மாவட்டம் நில உடைமை பராமரிப்பாளர். ஆகவே நம்முடைய பங்கு தந்தையின் சார்பாக, உங்கள் அனைவரும் சார்பாக அவரை வருக வருக என்று கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்போம். மேலும் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனை, அன்னை மரியா இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்ந்தவர் என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆம் என்ற ஒற்றை வார்த்தையின் மூலமாக தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததின் மூலமாக நம் தாய் அன்னை மரியா இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்ந்திருக்கின்றார். கடவுளின் திட்டத்திற்கு தன்னையே முழுமையாக கையளித்து இறைவனின் திருவுளத்தை ஏற்று வாழ்ந்தவள்தான் நம் தாய் அன்னை மரியா. ஆகவே அந்த சிந்தனையை இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மேலும் இன்றைய நாளில் இந்த திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் நம்முடைய பங்கினுடைய இளைஞர்கள். ஆகவே இன்றைய நாளில் இந்த திருப்பலியை நிறைவேற்ற இருக்கின்ற தந்தைக்காக நாம் மன்றாடுவோம். அவர் செய்கின்ற பணியை திறம்பட செய்வதற்கு இறைவன் அருளையும் ஆற்றலையும் சக்தியையும் கொடுத்து அவரை வழிநடத்தும்படியாக இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இரவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமை கொண்டு உமக்கு நன்றி நூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின்
ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமதருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவசனங்கள் 14 29 வரை. அந்நாள்களில் யோசுவா மக்களிடம் கூறியது: ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். ஆண்டவர் எல்லா மக்களையும் இந்நாட்டில் வாழ்ந்த எமோரியரையும் எங்கள் முன்னிருந்து விரட்டினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். யோசுவா மக்களிடம், உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது, ஏனெனில் அவர் தூய கடவுள். அவர் வேற்று வழிபாட்டை சகிக்காத கடவுள். உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார். உங்களுக்கு நன்மை செய்த அவர் உங்களை அழித்து விடுவார் என்றார். மக்கள் யோசுவாவிடம், இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றனர். யோசுவா மக்களிடம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை நீங்களே தெரிந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார். அவர்கள், நாங்களோ சாட்சிகள் என்றனர். இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கி விடுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள் என்றார். மக்கள் யோசுவாவிடம், உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு கீழ்ப்படிவோம் என்றனர். அன்று யோசுவா மக்களுக்காக உடன்படிக்கை செய்தார். செக்கேமில் அவர் அவர்களுக்கு விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் கொடுத்தார். யோசுவா இவ்வார்த்தைகளை கடவுளின் திருச்சட்ட நூலில் எழுதினார். ஒரு பெரும் கல்லை எடுத்து அதை ஆண்டவரின் திருத்தலத்தில் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் நாட்டினார். யோசுவா எல்லா மக்களிடமும், இதோ இக்கல் நமக்கு எதிராக சான்றாக இருக்கும், ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு பேசிய எல்லாவற்றையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் என்றார். யோசுவா மக்களை அவரவர் உரிமை சொத்தாக்கிய பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார். அவருக்கு வயது 110. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்ற
போற்றி மகிழ்கின்றது என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயவுடன் கடை கண்ணோக்கினார். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயவுடன் கடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையார் என்றிடுமே. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும் அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரில் கண்டு இரக்கமாகும். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர்களோடு இருப்பராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 13 முதல் 15 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கு உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் உலக மாதா திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் நீங்கள் கொடியேற்றி இருக்கிறீர்கள். இந்த முதல் நாளில் நான் இங்கே இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் இந்த அன்னையின் ஆசீர் கிடைக்க வேண்டுகின்றேன். எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்னையின் திருவிழா நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட் எல்லாருக்கும்.
தேங்க்யூ. உங்களுடைய பங்கு தந்தை ஒரு சிறப்பான தலைப்பை கொடுத்திருக்கிறார். இறை திருவுளத்தை ஏற்று வாழ்ந்த அன்னை என்கிற தலைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த முன்னுரையில் நம்முடைய உதவி பங்கு தந்தை சொன்னது போல இதனை மேலோட்டமாக அல்லது ஒரு சுருக்கமாக இதை யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், மாதா கிட்ட கப்ரியேல் தூதர் போய் உனக்கு குழந்தை பிறக்கும், அவர் கடவுளாக இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே ஆமேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. கடவுளுடைய திருவுளத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அதன்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி அப்படி சும்மா முடிச்சிடலாம். ஆனால் அந்த சிந்தனையை யோசிக்க நான் இங்கே இல்லை. இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் யோசிக்க விரும்புகின்றேன். இறைவனுடைய திருவுளத்தை ஏற்று வாழ்ந்த அன்னை, இறைவனுடைய திருவுளத்தை அவள் எப்படி ஏற்று வாழ்ந்தாள்? இறைவனுடைய திருவுளத்தை ஏற்று வாழ்ந்த அன்னை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? இதைத்தான் நாம் யோசிக்கவிருக்கின்றோம். இறை திருவுளத்தை ஏற்று வாழ்வது அப்படின்னு சொன்னால் அது என்ன அப்படின்னு முதல்ல தெரியணும். இறைவனுடைய திருவுளம் என்ன? இறைவனுடைய திருவுளம் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய விருப்பம். கடவுள் என்ன நினைக்கிறாரு, கடவுள் என்ன யோசிக்கிறாரு, கடவுள் எதை விருப்பப்படுகிறார், எது நடக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? நம்முடைய குடும்பத்தில் எடுத்துக்கொள்வோம். முதல்ல அப்பாவோ அம்மாவோ என்ன விரும்புகிறாங்க அப்படின்றது பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், ஒன்று அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க அப்பா அம்மா சொல்லணும், இதான் நான் விருப்பப்படுறேன், இதை நீ செய் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா அந்த பிள்ளைகள் அப்பா அம்மாவோடு இருந்து கூடவே இருக்கும்போது அப்பாவுக்கு இதுதான் பிடிக்கும், அம்மாவுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு கற்றுக்குறாங்க. இது நம்ம உறவுகள் எல்லாருக்குமே இருக்கிற விஷயம். முதலில் அதை வெளிப்படையாக சொன்னாதான் தெரியும். இதுதான் நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். மிக நெருங்கியவர்களுக்கு, உறவினர்களுக்கு, அதிகமாக பழகினவங்களுக்கு அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன செய்வாங்க, அவங்களுடைய விருப்பம் என்ன நமக்கு தெரிந்திருக்கும். பழக பழக அது தெரிந்திருக்கும். அது பழக பழக எப்படி தெரியுதுன்னா, அவர்கள் தங்களுடைய செயல்களில் அதை காட்டுகிறார்கள். நான் ஒரு நாள் சாப்பிட்றேன், ஃபஸ்ட்டு நாளே எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. உங்கள் வீட்டுக்கு 2வது நாள் வந்து சாப்பிட்றேன், ஏறக்குறைய கெஸ் பண்ணிடுவீங்க. 3வது நாளும் நான் சாப்பிடும்போது சாமியாருக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவீங்க. ஆக என்னுடைய செயலில் எனக்கு எது பிடிக்கும், எதை நான் விரும்புகிறேன் என்பதை நான் காட்டுகிறேன். அப்போ இப்படித்தான் ஒருத்தருக்கு எது பிடிக்குன்றதை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எது பிடிக்கும், விருப்பப்படுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பழக்கமே இல்லாத ஒரு ஆள், புதுசாக பார்க்குற ஒரு ஆள், அவங்களுக்கு எது பிடிக்கும், அவங்களுக்கு என்ன தான் விரும்புகிறாங்க, அவங்க எதை செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. கடவுள் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். ஆபிரகாமுக்கு கடவுள் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். யாருனே தெரியாத ஒரு கடவுள், இதுவரை அவர் அறிந்திராத ஒரு கடவுள், சுற்று வட்டாரத்தில் எவனுக்குமே தெரியாத ஒரு கடவுளை ஆபிரகாம் பார்க்கிறார். அந்த கடவுளுடைய திருவுளத்தை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ அந்த கடவுளுடைய திருவுளம் எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால், இஸ்ரேல் மக்கள் மொத்த பேருக்குமே கடவுளுடைய திருவுளம் தெரியணும்னா அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இறை வெளிப்பாட்டினால் அது தெரிய வருகிறது. கடவுள் தன்னையே வெளிப்படுத்துகிறாரு, அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நமக்கு கடவுள் எதையாவது வெளிப்படுத்தி இருக்கிறாரா? இதுதான் என்னுடைய திருவுளம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி இருக்கிறாரா அப்படின்றத நம்ம யோசித்து பார்ப்போம். அன்னை மரியாளுடைய வாழ்வில் அவர்கள் கடவுளுடைய திருவுளத்தை மட்டுமே யோசித்து வாழ்ந்தார்கள். கடவுளுடைய திருவுளத்தை மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முழுவதுமாக அதை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த முழுவதுமாக அவர்கள் வாழ்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த திருவருட்சாதனங்களை பெற்றுக்கொண்டவர்கள் புதுநன்மை உறுதி பூசல் எடுக்கும்போது ஞானோபதேசம் கற்றுக் கொடுப்பாங்க. திருமறை சுவடியில்
ஞானம் என்றால் என்ன அப்படின்றதுக்கான விளக்கம் இருக்காது. ஆனால் ஞானம் தருபவர் தூய ஆவியார் அப்படின்ற விளக்கம் இருக்கும். ஞானம் என்பது என்ன? யாராவது தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். கடவுளை அடைவது, கடவுளை அறிவது ஞானம். கடவுள் மீதான அச்சம் ஞானம். கடவுளை பற்றிய அறிவு ஞானம் இல்லை. தெய்வ பயம் ஞானத்தினுடைய தொடக்கம் பைபிள் சொல்லுது. ஞானம் அங்கே தான் தொடங்குது. ஞானம் உனக்கு வேணும்னா நீ பயப்படணும். அதுதான் நான் கடைசியாக முடிக்கலான்னு நினச்சி நீங்கள் தொடங்கி வச்சிங்க. சரி, பரவாயில்ல. என்னுடைய பிரசங்கத்தில் முடிவு இது தான். ஞானம் அப்படின்றது என்னன்னா, இறை திருவுளத்தை அறிந்து, இறை திருவுளத்தை அறிந்து அதன்படி செயல்படுகிற ஆற்றலே ஞானம். கடவுளுடைய திருவுளம் இது அப்படின்னு தெரியணும். அதை தெரிஞ்சு அதன்படி செயல்படுவதற்கான ஆற்றல் தான் ஞானம். அந்த ஆற்றலை தான் தூய ஆவியானவர் கொடுக்கிறார். முதல் கொடை அதுதான். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், நுண்மதி, இறைப்பற்று, இறையச்சம். தெரியுமா? ஓகே. இந்த 7ல் முதல்ல வைக்கிறது ஞானம். அந்த ஞானத்துக்கான விளக்கம் இதுதான். இறை திருவுளத்தை அறிவது. தூய ஆவியானவர் தான் இது கடவுளுடைய விருப்பம் அப்படின்னு காட்டுறவர். காட்டுறது மட்டும் இல்லை, அதுபடி எப்படி செயல்படுறதுன்னு சொல்கிறவரும் அவர் தான். அதை நடத்துகிறவரும் அவர் தான். அதனால தான் ஞானம் உள்ளவர்கள், ஞானத்தோடு பேசுகிறவர்கள், ஞானத்தோடு செயல்படுகிறவர்கள் சொல்கிறோம் இல்லையா? வேறு ஒன்றுமே இல்லை, அவங்க கடவுளுடைய விருப்பத்தின்படி செயல்படுகிறவர்கள். அதனால தான் இந்த ஞானம் அன்னை மரியாளிடம் நிரம்ப இருந்தது. ஞானம் நிறை கன்னிகை அப்படின்னு நம்ம அவங்கள சொல்கிறோம். ஞானத்திற்கு உறைவிடம் அப்படின்னு மாதாவை இதனால தான் சொல்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு கடவுளுடைய திருவுளம் என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சு. அவங்க வாழ்நாள் முழுவதும் கடவுளுடைய திருவுளத்தின்படியே வாழ்ந்தார்கள். இது தூய ஆவியால் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த தூய ஆவியார் அவர் மீது நிழலிட்டதால் தான் இயேசுநாதரை பெற்றெடுக்கிறார். அந்த தூய ஆவியாரால் அவர் நிரப்பப்பட்டார். மாரியாவை பற்றி சொல்லுகிற போது தூய ஆவியாரால் அவர் நிரப்பப்பட்டார். தூய ஆவியார்கிட்ட முழுசாக இருந்தாங்க. தூய ஆவியாருடைய பத்தினி மாதா. அதனால் அந்த மாதாவுக்கு ஞானம் நிரம்ப கிடைக்கிறது. அதன் அந்த ஞானத்தினால்தான் அன்னை மரியாள் இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து கொள்கிறார். அந்த திருவுளத்தின்படி நடக்கிறார். அறவேக்காடுங்க சிலது இருக்குது. அறவேக்காடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த அறவேக்காடுங்க என்னன்னா, எனக்கு கடவுளுடைய திருவுளம் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க. இப்போது என்கிட்ட இருக்கிறவங்க, என் கூட இருக்கிறவங்கள 2-3 பேரை நான் அப்படி பார்த்துருக்குறேன். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அப்படி நான் பங்கில் பணியாற்றுகிற போது என்னுடன் பயணிக்கிற அந்த இளைஞர்களும் சரி, பெரியவர்களும் சரி, எதையாவது நான் செய்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பக்கத்துலேருந்து சொல்லிடுவாங்க, சாமியாருக்கு தான்ப்பா பிடிக்கும், எனக்கு தெரியும்பா. சாமியாருக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா, சாமியார் டீ குடிக்க மாட்டாருப்பா, சாமியாருக்கு சேரில் உட்காரதெல்லாம் பிடிக்காதுப்பா, சாமியாருக்கு பந்தா பண்ணுறது பக்கத்தில் அவங்களே சொல்லிடுவாங்க. அவர்களுக்கு எல்லாம் தெரிந்தது போல் பேசுவாங்க. நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன செய்கிறேன் அப்படின்றது எனக்கு மொத்தமும் தெரியும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க கூட இருக்கிறவங்க. அவங்களாம் அறவேக்காடு. நாம் கூட சில நேரத்தை அதை பண்ணுறோம். அறவேக்காடுங்களா? கடவுள் என்ன நினைக்கிறேன் எல்லாம் தெரியும் எனக்கு, கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிக்கிட்டு கடவுளுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றுவதே இல்லை. கடவுளுடைய திருவுளத்துக்கு எதிராக போயின்னுக்கிறோம். திருவிழாவை இப்படி தான் கொண்டாடணும் அப்படின்னு ஒன்று வச்சுருப்போம். நம்ம திருவண்ணாமலையிலன்னா திருவிழா இப்படி தான் கொண்டாடணும், இவ்வளோ காசுக்கு வெடி வெடிக்கணும், இவ்வளோ காசுக்கு சீரியல் போடணும், இவ்வளோ காசை இதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு அளவு வச்சுருப்போம். அதுக்கு குறையவே கூடாது. ஏன்னா ஆண்டவருக்கு அதான் பிடிக்கும், கடவுளுக்கு அதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் அப்படி தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் யார்? அறவேக்காடு. இன்னும் முழுசாக வேகலை. உங்களுக்கு கடவுளுடைய திருவுளம் தெரியலன்னு அர்த்தம். கடவுளுக்கு அதுவா விருப்பமானது? கடவுளுக்கு எது விருப்பமானதோ அதை செய்யாமல் உங்களுக்கு விருப்பமானதை கடவுளுடைய விருப்பமாக மாற்றி சொல்லுவது அறவேக்காட்டுத்தனம். சாமியார் கூட அப்படித்தான்.
சாமியாரை பார்த்தோன்னே சாமியார் என்ன நினைப்பார் எனக்கு தெரியும், லூசாமி பார்த்து தானே அவருக்கு இதுதான் பிடிக்கும், அவர் இப்படி தான் செய்வார் அப்படின்ட்டு சாமியாருக்கு தெரியாமல் ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சுருப்பாங்க. சாமியார் பேர் சொல்லி ஊரெல்லாம் ஏமாற்றி நிற்பாங்க. இதுதான் சாமியார் சொன்னார், இப்படி தான் செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லி அறவேக்காடுங்க. இதே வேலையை சாமியாருங்களே செய்கிறாங்க. கடவுள் இதான்பா சொன்னாருன்ட்டு ஊரெல்லாம் சொல்லி ஏமாற்றி நிற்பாங்க. கடவுளுக்கு புறம்பானதை, கடவுளுடைய திருவுளத்திற்கு எதிரானதை கடவுளுடைய திருவுளமாக சொல்லி கொண்டிருப்பார்கள் அறவேக்காடுங்க. ஞானம் உள்ளவர்களுக்கு மட்டுமே இறைவனுடைய திருவுளம் வெளிப்படும். ஞானம் உள்ளவர்கள் மட்டுமே இறைவனின் திருவுளத்தின்படி நடப்பார்கள். நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்படி இல்லை, நான் இப்போ சொன்ன மாதிரி அறவேக்காடத்தனமாக நான் இப்படியும் இருப்பேன் அப்படியும் இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, என் விருப்பத்தெல்லாம் கடவுளுடைய விருப்பம் போல் நம்ம காட்டிக்கிட்டு இருந்தோம்னா, யோசுவா சொல்கிறாரு, உங்களை கடவுள் அழிச்சிருவார், உங்களை அவர் தண்டிப்பார். இதுவரை நன்மை செய்த கடவுள் உங்களுக்கு தீங்கு விளைவிப்பார். ஏன்னா அந்த கடவுளுக்கு பிடிக்காதது ஒரே விஷயம்தான், வேறொரு தெய்வத்தை நீ வணங்குவது. இந்த கடவுளை விட்டுட்டு வேற ஒரு கடவுளை வணங்குறியா, அது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நாம் என்ன பண்ணுறோம், இந்த கடவுளை விட்டுட்டு வேறு தெய்வங்களெல்லாம் வச்சுன்னுக்கிறோம். என்னென்ன தெய்வங்கள்னா, பணம், பதவி, அப்புறம் வேறு என்ன, செல்வம், சொத்து, இல்லை வேறு ஏதாவது பெருமை, எதையாவது ஒரு தெய்வமாக வச்சுன்னுக்கிறோம். கடவுளை விட அதான் எனக்கு முக்கியம், கௌரவம் அதான் எனக்கு முக்கியம், கடவுளை விட பெருசு அது. தேர் நடக்குது, தேர் திருவிழாவில் தேரோடு சேர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு போனால், பக்தியோடு இறைப்பற்றோடு இருந்தால் அது வேற. தேர் காலத்தில், தேர் நேரத்தில் என் கௌரவத்துக்கு குறைச்சல் வரக்கூடாதுன்ட்டு தேரை நிற்க வச்சுக்கின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில் சண்டை போட்டுருந்தாக்கா அவங்கள நாம் என்னன்னு சொல்கிறது? இதுதான் நம்ம செய்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் யோசுவா சொல்கிறாரு, உங்களுக்கு நன்மை செய்த கடவுள் உங்களுக்கு தீங்கு செய்வார். ஏன்னா நீ வேற தெய்வத்தை வச்சுன்னுக்கிற. என்னை விட பெருசாக நீ எதை நினைக்கிற? பணத்தை நினைக்கிற. என்னை விட பெருசாக எதை நினைக்கிற? உன் கௌரவத்தை நினைக்கிற. என்னை விட பெருசாக நான் அம்மா பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிறத நினைக்கிற. என்னை விட உன்னை தான் பெருசாக நினைக்கிற. கடவுள் உங்களை தண்டிப்பார். யோசுவா சொல்லிட்டார் தெளிவாக, நீங்கள் யாரை வணங்க போகிறீங்க நீ முடிவு பண்ணிங்க. நீ யாரை வேணால் வணங்கின்னு போ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் ஆண்டவரையே நம்பி இருப்போம். ஊரில் இருக்கிற மொத்த பேரும் தப்பு பண்ணிட்டுமே, நான் மட்டும் கடவுளுடைய விருப்பத்தின்படி தான் நடப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் யோசுவாவிடம் இருந்தது. அந்த எண்ணம் அன்னை மரியாளிடமும் இருந்தது. அந்த எண்ணம் தான் நம்மகிட்டையும் இருக்கணும். எல்லாவற்றிற்கும் மேலாக இறை திருவுளத்தை நிறுத்துவது, கடவுளுடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டு அந்த கடவுளுடைய விருப்பத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக வைப்பது. இந்த கடவுளுடைய விருப்பத்துக்கு உகந்ததாக இருந்துச்சுன்னா இந்த வேலையை செய்வோம். கடவுளுடைய விருப்பத்துக்கு உகந்ததாக இருந்துச்சுன்னா இந்த வேலையை செய்யாமல் நிறுத்துவோம். என் விருப்பத்துக்கும் என் பெருமைக்கும் என் கௌரவத்துக்கும் இல்லை. அன்னை மரியாளுடைய வாழ்க்கை மொத்தத்தையும் அங்கே ஆமான்னு சொன்னாங்க பார்த்தியா, அங்கே வந்து கடைசியில் அவங்க சாகிற வரைக்கும் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய ஒவ்வொரு செயலும் கடவுளுடைய விருப்பத்திற்கு உகந்ததாக இருந்தது. எந்த நேரத்திலையுமே கடவுளுக்கு விருப்பத்திற்கு புறம்பானதையோ யோசிக்கவோ செய்யவோ மாதா இல்லவே இல்லை. சரி, இந்த கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்வது எப்படி? ஏற்கனவே சொன்னோம், உங்களுக்கு ஞானம் அதற்கு வேணும். அந்த ஞானம் வேணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி தெய்வ பயம் வேணும், இறை அச்சம். இறை அச்சம் இல்லாதவங்களுக்கு ஞானம் கிடைக்காது. இறை அச்சம் இல்லாதவங்களுக்கு ஞானம் இல்லை என்பதற்கு என்ன அர்த்தம்னா, இறை அச்சமற்றவர்கள் கடவுளுடைய திருவுளத்தை என்றைக்குமே தெரிஞ்சிக்க மாட்டாங்க. ஞானம் தொடங்க கூட இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா எங்கேருந்து முடியுது? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கடவுளுக்கு பயப்படணும். கடவுள் மேலே பயமே இல்லை. ஆலயத்திற்குள் நாம் நிற்கிறோம் என்கிற பயம் இல்லை, ஆலயத்திற்கு நாம் போக வேண்டும் என்கிற பயம் இல்லை, ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற பயம் இல்லை, ஆண்டவர் தண்டிப்பார் என்கிற பயமே இல்லை.
சாமி கண்ணை குத்திரன்றதெல்லாம் இப்போ எல்லாமே போயிடுச்சு. போய் சொன்னால் சாமி கண்ணை குத்துன்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் இப்போ இந்த காலத்தில் அது சொல்கிறதே இல்லை. நம்ம சாமி கண்ணை குத்து நீ சொல்லிக் கொடுக்குறீங்களா சின்ன குழந்தைங்களுக்கு? சொல்லிக் கொடுங்க. பயப்படணும் பிள்ளைங்க. சாமி கண்ணை குத்தும், பெரியவங்களானாலும் குத்தம். உங்களுக்கு சொல்கிறேன் நான், சாமி கண்ணை குத்தும். போய் சொன்னீங்கன்னா கண்ணை குத்தும், தப்பு பண்ணிங்கன்னா சாமி தண்டிக்கும். உங்களுக்கு விழுகிற அடி பயங்கரமானதாக இருக்கும். நான் அம்மா பெரிய ஆள் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னு இருந்தீங்கன்னா, அதுக்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் சொல்கிறாரு, சிறு பிள்ளைகளைப் போல் மாறாதவர்கள் இறையாட்சிக்கு உட்பட மாட்டார்கள். சிறு பிள்ளைகளை போன்றவர்களுக்குத்தான் இறையாட்சி உரியது அப்படின்றார். அந்த சிறு பிள்ளைகளைப் போல இருக்கிறது என்னன்னா, உங்களையே தாழ்த்தி கொள்வது. நான் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறது. ரொம்ப பெரிய ஆள், நான் எல்லாத்துக்கும் மேலே, கடவுளுக்கே நான் மேலே அப்படின்றது இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும், இந்த பங்கை எப்படி நடத்தணும்னு எனக்கு தான் தெரியும், நான் சொல்கிற மாதிரி இந்த பங்கை நடத்தினா தான் ஒழுங்காக போகும் அப்படின்னு நீ நினச்சின்னு இருந்தீங்கன்னா, இந்த பெருமையிலேயே நீங்கள் அழிவீர்கள். கடவுள் உங்களை தண்டிப்பார். தாழ்ச்சி அவர்களுக்குத்தான், தாழ்ச்சி உரியவர்களுக்குத்தான் இறையாட்சி. சிறு பிள்ளைகளைப் போல ஆண்டவரே அப்படின்னு காலில் விழுறவங்களுக்கு தான் இறையாட்சி. சிறு பிள்ளைகள் எப்படி அம்மாவை போய் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்குமோ, ஏதாவது ஒரு பயம் வந்துச்சுன்னா டக்குன்னு போய் அப்பா கிட்டே நின்றுக்குமோ, அந்த மாதிரி சாமின்னு போய் பக்கத்தில் நின்னாதான் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், எவ்வளோ வந்தாலும் நான் பார்த்துக்குவேன், எல்லாத்தையும் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் பெரிய மனுஷங்களை ஆகிட்டீங்கன்னு நினச்சிக்கினீங்கன்னா இறையாட்சிக்குள்ளே வர முடியாது, ஆண்டவருடைய ஆட்சிக்குள்ளே வர முடியாது. இறை அச்சத்தினுடைய வெளிப்பாடுகளில் நீங்கள் சிறு பிள்ளைகள் ஆவது ரொம்ப முக்கியம். சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறது இல்லை, சிறு பிள்ளைகளைப் போல் ஆவது. சின்ன பிள்ளைத்தனமாக சாமியார் கூட நீ பேசணுன்னா என் கூட பேசக்கூடாது, என் கூட பேசணுன்னா நீ சாமியார் கூட பேசக்கூடாது. நம்ம ஊரில் வச்சுன்னு இருப்போம் ஒரு கூட்டம். சின்ன பிள்ளைத்தனமாக இல்லை, சிறு பிள்ளைகளைப் போல தாழ்ச்சியோடு இருப்பது, சிறு பிள்ளைகளைப் போல கடவுளோடு சார்பில் இருப்பது, கடவுள்கிட்ட போய் ஒட்டிக்கிறது, அவர் மீதான நம்பிக்கையில் இருப்பது, கடவுளை முழுசாக நம்புறது, இதெல்லாம் சிறு பிள்ளைகளைப் போல இருப்பது. சிறு பிள்ளைகளைப் போல திறந்த மனதோடு இருப்பது, சிறு பிள்ளைகளைப் போல கற்றுக்கொள்ளுகிற மனதோடு இருப்பது. கற்றுக் கொடுத்தா கற்றுக்கிற உங்கள் குழந்தைங்க, நான் கற்றுக்கவே மாட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல் இல்லை, உங்களுக்கு இறையாட்சியில் பங்கும் இல்லை. ஆனால் அன்னை மரியாள் ஞானம் மிகுந்தவராக இருந்தாள். அந்த ஞானம் அவளுக்கு தூய ஆவியின் வழியாக கிடைக்கப்பெற்றது. தூய ஆவியாரால் பெற்றுக்கொண்ட ஞானத்தின் வழியாக அவள் இறை திருவுளத்தை தெரிந்து கொண்டார், இறை திருவுளத்தின்படி வாழ்ந்தாள், இறை திருவுளத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக கொண்டிருந்தாள், எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக கொண்டிருந்தாள். எந்த செயல் செய்தாலும் அது இறையாட்சிக்கு, இறை திருவுளத்திற்கு ஏற்றதாக இருக்கும்படி பார்த்து கொண்டார். எந்த செயலையும் இறையாட்சியை விட மேலானதாக அவர் பார்க்கவே இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் மேல் அதுதான், எல்லாத்துக்கும் அடிப்படையாகவும் இந்த இறை திருவுளத்தை, கடவுளுடைய விருப்பத்தை அவர் கொண்டிருந்தார். அதை போலவே நாமும் இறை திருவுளத்தை அடிப்படையாகவும் எல்லாவற்றுக்கும் மேலானதாக கொண்டிருக்கிறவர்களாக வாழ இந்த உலக அன்னை நம்மை அழைக்கிறார். அவரிடத்தில் வேண்டுவோம், அவருடைய பரிந்துரையை மன்றாடுவோம், இறைவனுக்கு உகந்தவர்களாவோம். நாம் ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்கள். எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் எடுக்கும் எல்லா முயற்சியிலும் நீரே உடனிருந்து வழிநடத்தவும், உமது மகிழ்ச்சியின் செய்தியை அறிவிக்கவும் தேவையான உடல் நலத்தையும் அருளையும் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் நாயகனே எம் இறைவா, உள்ளங்களில் மாற்றம் இல்லாமல் சட்டங்களை கடமைக்காக கடைபிடித்தால் பயனில்லை என்பதை எங்கள் நாட்டு தலைவர்கள் உணர்ந்து சுயநலமற்ற சேவைகளில் ஈடுபட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் நாயகனே எம் இறைவா, எங்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தை பெற்று
எங்கள் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உமது மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, இத்திருப்பலியை தலைமையேற்று நடத்தும் அருத்தந்தை எஸ்.ஏ. ஞானசேகர் அவர்களுக்கு மன்றாடுகின்றோம். உம் பணியை தொடர்ந்து ஆற்ற அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலனை தந்து அவரின் பணியை மேன்மையும் சிறந்து அவரின் கருத்துக்களை அனைத்தும் நிறைவேற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான எம் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கும் இளையோருக்காக மன்றாடுகின்றோம். இவர்கள் தங்கள் வாழ்வினை குறித்து எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் தங்களுடைய எதிர்காலத்தை நல்ல முறையை அமைத்து கொள்வதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தரள வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்றி பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மக்களுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூய ஆவியாரின் ஒளியால் ஒளிர்விக்கப்பட்ட எங்கள் இதயங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டால் உம்முடையவற்றை என்றும் ஆவலாய் தேடவும் பாதுகாக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தும் ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர்.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட ஆயர் அம்பரோஸ், ஏனைய திருநிலையினர் ஆகிய அனைவரையும் அது அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்கிற எங்கள் வீடுகளிலே, குடும்பங்களிலே, உறவுகளிலே வாழ்ந்து மறித்த எல்லா சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும், இத்திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். நவநாள் எடுத்து 2ஆம் நாளை சிறப்பிக்கிற உலக அன்னை பங்கை சார்ந்த மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இந்த 2வது நாளை சிறப்பிக்கிற பங்கு சார்ந்த எல்லா இளைஞர்கள் இளம் பெண்களையும் ஆசீர்வதித்து என்று அறிவுறுத்தப்பட்டது போல ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் பக்தியை வழங்கியருளும். உயர்கல்வி, வேலை வாய்ப்பு, கல்வி வேலை வாய்ப்பு, நிரந்தரமான அருளாசி கிடைக்கிற எதிர்காலத்தை எல்லா இளையோருக்கும் வழங்கியருளும். மண்டியிட்டு மன்றாடுகிற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இன்று சனிக்கிழமை பக்தியோடு உலக அன்னையினுடைய நவநாளை சிறப்பிக்கின்ற தருணத்திலே கடவுளின் கன்னித்தாயான தூய உலக மாதா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உடைய அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு கிறிஸ்துவில் அன்புமிக்க இறை மக்களே, இன்றைய நம்முடைய நவநாளின் 2வது நாளில் மிகச் சிறப்பாக திருப்பலியும் திருப்பலியின் வழியாக ஆண்டவருடைய அருளையும் நாம் பெற்றுக்கொண்டுள்ளோம். இந்த நாளை சிறப்பிப்பவர்கள் உலகமாதா இளைஞர் இயக்கம் சார்ந்தவர்கள். இவர்களை மிகுந்து நாம் பாராட்ட வேண்டும். காரணம், இன்றைய நாளில் உங்கள் அழைப்புகள் அளித்தது போல சிறப்பிக்க வேண்டியவர்கள் வேறு 2 குழுக்கள். ஆகவே அவர்கள் வராத காரணத்தினால் இவர்கள் இளைஞர்கள் தாங்களே முன்வந்து நாங்கள் செய்கிறோம் என்று ஒரே நாளில் இதையெல்லாம் செய்வதற்கு முன்வந்தார்கள். முன்வந்தது மட்டுமல்ல, இளைஞர்கள் மிகச் சிறப்பாக முன்னுரை வாசித்து வாசகங்களை வாசித்து ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ளுவதற்கான அத்தனையும் அவர்கள் ஆக்கி தந்தார்கள். எல்லாம் இளைஞர்களே செய்திருக்கிறார்கள். இளைஞர்கள் இவர்களை வழிநடத்துகிறவர் இந்த இளைஞர் அவினாஷ் மற்றும் அவரோடு இணைந்த இளைஞர்கள் எல்லாம் இணைந்து இந்த நாளை சிறப்பித்திருக்கிறார்கள். இன்னும் நாம் பார்க்கிறோம், பாடற் குழுவில் இளம்பெண், இன்னும் கீபோர்டு வாசித்தவரும் இளைஞர். ஆகவே இன்று பாடல், ஜெபம், வாசகம் அத்தனையும் அருமையாக ஆக்கி தந்த இளைஞர் உலகமாதா இளைஞர் இயக்கத்தை சார்ந்த அனைவருக்கும் நாம் கரவொலி எழுப்பி பாராட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அறிவித்துக் கொள்கிறோம். அவினாஷ், ஜெயந்தன் இவர்கள் இருவரும்
எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாக ஆக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக அவினாஷ் ஜான்சன் இவர்கள் இணைந்து இங்கே மீடியா, அதாவது இந்த திருவழிபாடு இங்கே நடப்பதையெல்லாம் ஆன்லைன் லைவ் ஒரு 45,000 மக்கள் உலகெங்கும் இதை பார்க்கிறார். அத்தனை பேருக்கும் இங்கே ஆண்டவருடைய அருள் செய்தியை மட்டுமல்ல, அன்னையினுடைய பக்தியை கொண்டு செல்லுவது இந்த ரெஜினா மூந்தி மீடியா. ஆகவே ரெஜினா மூந்தி மீடியாவை இங்கு மட்டுமல்ல பல பங்குகளில் சென்று இந்த அருள் பணியை மிக அற்புதமாக ஆற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இவர்களையும் இந்த நேரத்தில் பாராட்டி நாம் கரவொலி எழுப்பி அவர்களை நாம் இறைவன் அருள் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வேண்டிக் கொள்ளுவோம். இன்றைய நம்முடைய திருப்பலியை தலைமையேற்று நடத்தியவர் திரு அருள் பணி SA ஞானசேகர். அவர் இந்த பங்கில் ஓராண்டு காலம் பணிபுரிந்தார். நமக்கு நன்றாக தெரியும். அவர் பெயருக்கு ஏற்பது போல ஞானசேகர். ஆகவே ஞானத்தை பற்றி மிக அருமையாக திருவுரை ஆற்றினார். ஞானத்தினுடைய அளவு, ஞானத்தினுடைய ஆழம், ஞானத்தினுடைய அகலம், ஞானத்தினுடைய பயன்கள், இப்படியெல்லாம் அளப்பரிய வகையில் ஞானம் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது, அதனுடைய தொடக்கம், ஞானத்தினுடைய தொடக்கம் தெய்வ பயம் என்றெல்லாம் மிக அருமையாக வாழ்க்கையில் செயலாக்கத்திற்குரிய அற்புதமான திருவுரையை அவர்கள் ஆற்றினார்கள். பெயருக்கு ஏற்ப அவர் ஞானம் உள்ளவர். ஆனால் அவருடைய ஞானத்தை அவருடைய சொந்த சுய பெருமைக்காக அல்லது புகழுக்காக இல்லை தன்னுடைய விளம்பரத்திற்காக ஞானத்தை அவர் செயல்படுபவர் அல்ல. தன்னையே தாழ்த்தி கொண்டு எளிமையாகி மக்களிடம் அதிக வார்த்தைகளை பேசாமல் வாழ்க்கையிலே வழி நடத்தும் அருட்பணியாளர். ஆகவே இந்த ஞானம் முழுவதும் மக்களினுடைய முழுமையான முன்னேற்றத்திற்காக அவர் பயன்படுத்தி செய்த அருள் பணியை, அற்புதமான பணியை அவர் சென்ற இடமெல்லாம் எல்லா பங்குகளிலும் அவரை வாழ்த்துகிறார்கள். இவர் எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி முன்னோடியாக இருந்தார் என்று மக்களுக்கும் அறிவித்து கொண்டு இருக்கிறார்கள். இரண்டாவது நான் அவரிடம் கண்டது அருள் பணியை மிக அற்புதமாக திட்டமிடுகிறவர். அதாவது சமூக, பொருளாதார, கல்வி, ஆன்மீக, முக்கியமாக ஆன்மீக பணிகளை எல்லாம் இவர் எந்த பங்கில் சென்றாலும் 6 ஆண்டு கால திட்டம், அது நீண்ட காலம், ஓராண்டு கால திட்டம், அது இந்த ஆண்டில் முடிப்பது என்று சொன்னால் அதையெல்லாம் நான் நினைப்பது போல வருடத்திற்கு ஒரு திட்டம் என்பது அல்ல, மாதத்திற்கு ஒரு திட்டம் என்பது அல்ல, வாரத்திற்கு ஒரு திட்டம் என்பது அல்ல, ஒவ்வொரு கால அட்டவணையில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் காலண்டரில் அன்றைக்கு என்ன அருள் பணி திட்டம் என்பதை அச்சடித்து பங்கு மக்களுக்கு அளித்து அதையே செய்கிற மிக அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய ஓட்டத்திற்கு பங்கு மக்கள் அவர்களால் வர இயலாத இடங்களெல்லாம் இருந்திருக்கிறது. இருப்பினும் அற்புதமான பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிற ஞானசேகர், அருள் பணி ஞானசேகர் அவர்களை இறைவன் அவருக்கு உடலில் ஆரோக்கியம், உள்ளத்திலே மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அளித்து இந்த அருள் பணியை இந்த மறைமாவட்டத்தில் ஆற்றுகிற இந்த மறைமாவட்டத்தினுடைய நாம் பார்க்கிறோம் இந்த சொத்துக்களின் பராமரிப்பாளர் பணியையும் சிறப்பாக ஆற்றி இந்த மறைமாவட்ட மக்களுக்கு ஒருங்கிணைந்த முன்னேற்றத்தை அவர் அளிக்க வேண்டி இறைவன் அருள் புரிய அவரை வாழ்த்தி பாராட்டி கரவொலி எழுப்பி அவருக்கு நன்றி கூறுகிறோம். இறைவன் அவரை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நமக்கு அவரிடம் நாம் சொல்லிக் கொள்வது, அவர் சொத்துக்களின் பராமரிப்பாளர் என்று சொன்னால் நம்முடைய இந்த ஆலயத்தினுடைய சொத்தெல்லாம் அவர் கையில் தான் இருக்கிறது. ஆகவே இந்த ஆலயத்திற்கு இந்த சுவரை இடித்து விட்டால் இந்த அரசாங்கத்தினுடைய நஷ்ட ஈடு வருகிற போது முன்கூட்டியே அவர்களுக்கு திட்டங்களை வைத்திருக்கிறோம். அருள் பணி, ஆண்டவன் பணியை செய்வதற்கு பொருள் பணியும் தேவைப்படுகிறது. ஆகவே நிச்சயமாக அவர் அந்த பொருள் பணியின் வழியாக நம்முடைய உலகமாதா ஆலயத்தினுடைய வளர்ச்சி பணிகளையும் ஆற்றுவதற்கு நமக்கு நிச்சயமாக உதவுவார் என்று எதிர்பார்க்கிறோம். இதை ஆயரிடமும் அவர் எடுத்து சென்று நமக்கு நிறைவாக வளர்ச்சிக்கான அத்தனை திட்டங்களையும் செயலாக்குவதற்கான வழியும் நிதியையும் நிச்சயமாக அவர் பெற்று தருவார். ஆகவே அதற்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொள்ளுகிறோம். குறிப்பாக நீங்கள் எல்லோரும் 2ஆம் நாள் இருந்தாலும்
எல்லோரும் அந்த இளைஞர்கள் இன்று சிறப்பிக்கிறார்கள் என்றால் இளைஞர் மட்டும்தான் வருவது இல்லாமல் எல்லா மக்களும் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் நெஞ்சார நன்றியும் வாழ்த்துக்களையும் அறிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஞாயிற்றுக்கிழமையினுடைய திருப்பலி காலையில் இருக்காது, மாலையில் ஒரே திருப்பலி மட்டும் இங்கே நடைபெறும். நாளை தியானம், நற்கருணை ஆராதனை, திருப்பலி எல்லாம் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. சரியாக மாலை 4 மணிக்கு தியானம் தொடங்கும். ஆகவே 6 மணிக்கு தியானம் முடிந்து அதிலிருந்து திருப்பலி நடைபெறும். ஆகவே அந்த ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்குள்ளாக இறைவனுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள காலையிலிருந்தே நம்மை தயாரித்து கொண்டு குறிப்பாக 4 மணிக்கெல்லாம் ஆலயத்திற்கு வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நாளைய சிந்தனை அன்னை மரியா இறைவனின் திருக்கோவில். நாளை நம்மளை தியானத்தில் வழிநடத்தவும் இங்கே திருப்பலி ஆற்றவும் வர இருக்கிறவர் அருட்பணி எம்ஐ ராஜ், SSS அந்த சபையை சார்ந்தவர், கருணாலயத்தினுடைய இயக்குனர், சென்னையிலிருந்து அவர் வருகிறார். நாளையை அந்த தியானத்திற்கு பால் மற்றும் அதனுடைய தியானம் முடிந்து திருப்பலி முடிந்து செல்லுகிறவர்களுக்கு உணவு அளிக்கிறவர் திரு வின்சென்ட் குடும்பம் உணவையும் அளிக்கிறார்கள். பால் நமக்கு அளிக்கிறவர்கள் ஜஸ்டின் குடும்பம் அளிக்கிறார்கள். நாளைக்கு சிறப்பிக்க இருக்கிற அன்பியங்கள் புனித அந்தோணியார் அன்பியம், திரு வின்சென்ட் பெர்னாண்டஸ் இவர்கள் இருவரும் இணைந்து அவர்களை ஒருங்கிணைத்து வழி நடத்துவார்கள். அவர்களோடு புனித வின்சென்ட் டி பால் அன்பியங்கள், திருமதி ரெஜினா, திரு சவுந்தர் இவர்கள் அந்த அன்பியத்தாரை ஒருங்கிணைந்து இந்த 2 அன்பியத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைத்து மக்களையும் அவர்கள் ஒருங்கிணைத்து நாளை சிறப்பு செய்வார்கள். அவர்களுக்கு முன்கூட்டியே நாம் அறிவிக்கிறோம், அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். இறுதியாக நம்மிடத்தில் வந்த ஞானசேகர் அவர்கள் பாராட்டுக்களையும் பொன்னாடையும் எப்போதும் வாங்குவதே இல்லை. அவர் கொடுத்தாலும் வாங்க மாட்டார். அதுதான் இப்பொழுது இருந்தாலும் நம்முடைய பங்கின் சார்பாக பொன்னாடையை அவினாஷ் அவருக்கு அளிப்பார். அன்பளிப்பை ஜெயந்தன் அவர்கள் அவருக்கு அளிப்பார்கள். கரவொலி எழுப்பி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவரே, திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமதருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை பற்றி நிறைய நல்ல வார்த்தைகளை உங்கள் பங்கு தந்தை சொல்லியிருக்கின்றார். அவருக்கு பாராட்டக்கூடிய இந்த மிகுந்த பரந்த மனது இருக்கிறது. எங்கு சென்றாலுமே என்னை அதிகமாக பாராட்டுகிற, மிக உச்சத்திலே வைத்து பாராட்டுகிற நபர்களில் ஒருவராக தந்தை அவர்கள் இருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு நன்றி. இந்த திருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ள, நவநாளிலே கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. உங்களுக்கு ஒரு சிறந்த பங்கு தந்தை கிடைத்திருக்கிறார். அவருக்காகவும் நீங்கள் ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன். தந்தையவர்கள் 2 தந்தையர்களையுமே பார்த்தேன். வழக்கமாக மற்ற இடங்களில் இல்லாத அளவுக்கு இங்கே தந்தையர்கள் ஜபத்திலே கலந்து கொண்டார்கள். ஜபமாலை சொல்லும் போது உங்கள் பங்கு தந்தை இங்கே ஜெபித்தார் உங்களோடு சேர்ந்து. 2வது, இந்த திருப்பலிக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால், ஜபமாலையெல்லாம் துவங்குவதற்கு முன்னதாகவே இந்த மெஸ்ஸில் அவர் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். வழக்கமாக நான் தான் வந்து செய்வேன். அதை நான் எங்கே போனாலும் பூசை அடுக்கி வச்சுட்டு அப்புறமா தான் பூசைக்கு தயாராகும். முன்னாடியே ஜபம் தொடங்கும் போதே அதை செய்திருவேன். ஆனால் இங்கே முதல்ல உங்கள் பங்கு தந்தை செய்தார். அப்புறமா உங்கள் உதவி பங்கு தந்தையும் அதை சரி பார்த்து கொண்டார். இதையெல்லாம் பார்க்கிற போது இவர்கள் எவ்வளவு இந்த ஜபத்திற்கும் திருவழிபாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது தெரிகிறது. தந்தையுடைய சமூக பணி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் ஆன்மீகத்திலே ஊறி இருப்பதும் இங்கே தெளிவாக தெரிகிறது. எனவே
தந்தை அவர்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். தந்தைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி ஜெபிப்போம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அன்புக்குரியவர்களே, தந்தை அவர்கள் அறிவிப்பில் சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த காம்பன்சேஷன் காசில் நம்ம பங்குக்கு திட்டமிட்டு இருக்கிறோம் என்று. நீங்கள் அதுக்காக தான் திட்டமிடணும்னு அவசியம் இல்லை. பங்கிற்காக எதை திட்டமிட்டாலும் செய்வதற்கு ஆயர் தந்தையவர்களும் தயார் நிலையில் தான் இருக்கிறார்கள். அதை வச்சு தான் கொடுக்கணும்னு இல்லை. அது இல்லைன்னா கூட நீங்கள் கேட்கலாம். நீங்கள் திட்டமிடுங்கள். பங்கின் வளர்ச்சிக்காக உங்களுக்கு தேவையானது எது இருக்கிறதோ அதை திட்டமிடுங்கள். தந்தையவர்கள் அதை ஆயரிடம் எடுத்துரைக்க நிச்சயமாக நாங்கள் இந்த சொத்து பராமரிப்பு குழுவில் இருக்கிறோம். வந்து பார்வையிடுவோம். அது தேவையானதாக இருந்தால் நிச்சயமாக பரிந்துரை செய்வோம். அது உங்கள் பங்கிற்கு, நம்முடைய பங்கிற்கு, இதெல்லாம் மறை மாவட்டத்தினுடைய எல்லாமே சொத்து தான். அதனால் அதனுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக நாம் செய்வோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். மாணவர்களே, இந்த இளைஞர்களை எல்லாம் கூட்டி சேர்த்து மிக அருமையாக ஒருங்கிணைத்தவர் ஃபாதர் அமுதன் அடிகளார். அமுதன் அடிகளோடு மிக இணைந்து எல்லாவற்றையும் தயாரித்தவர் நம்முடைய வேதியர் நம்பிக்கராஜ். அவர்களையும் நாம் கரவொலி எழுப்பி அவர்களுக்கும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் அறிவித்துக் கொள்வோம்.